ஸ்டூடெண்ட்ஸ், கரைபெறு இலக்கண குறிப்பு வரைக. ஆன்சர் என்னன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom on Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜி.யு. போப். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. 6 தான் பொருந்தாத சொல்லு. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதுதான் கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கோதார பதிகத்தை பாடியவர் யார்னா திருக்கோதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல்னா திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்பு பெயருக்குரியவர் யார்னா தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்னா உ.வே. சாமிநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையை நீக்கி எழுதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்னு கேட்டிருக்காங்க. கூரை போட்டனர் வராது, கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. இல்லை எது பொருந்தாதுன்னா ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல்னு கேட்டிருக்காங்க. ஊக்கம்னா நான் ஒரு எதிர்ச்சொல்னா ஊக்கம்னா சோர்வு. பிரித்தெழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர்னா செய்திப்படம்.